கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 43வது மாநில மாநாடு மிக எழுச்சி பூர்வமாக விழிப்புணர்வு மாநாடு என்ற தலைப்போடு இன்று காலை கொடியேற்று விழா நிகழ்ச்சியோடு தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாடு தமிழகம் முழுவதும் கிராமம் முதல் நகரம் வரை அனைத்து பகுதியிலிருந்து வியாபாரிகள் சாரசராக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற தகவல் இன்பமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல தருணம் என்பது மாலை சரியாக 4 மணி அளவில் மாநாடு தொடங்க இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல லட்சம் வியாபாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். வியாபாரிகள் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்து பிரகடன தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம். இந்த மாநில மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய நடவடிக்கைகள் மிக திருப்பு முனையாக வியாபாரிகளுடைய அத்துமீறல் இருந்து அதிகாரிகளை அப்புறப்படுத்துவதோடு அச்சுறுத்தல் இருந்து கார்பரேட் கம்பெனிகள் அப்புறப்படுத்துகின்ற பணியை பேரமைப்பு தொடர்ந்து செய்யும் என்பதை உறுதியோடு விழிப்புணர்வு என்று சொன்னால் வியாபாரிகள் ஒவ்வொருவரும் கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமைத்திட வேண்டும் என்பதை பேரமைப்பு நிர்வாகிகளுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டுல உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமா நீங்க எந்த திமுகவும் இல்லாம அதிமுகவும் புதுசா இதே வந்திருக்காங்க. அவங்க எப்படி அவங்கள்ட்ட எந்த மாதிரி கோரிக்கைகள் எதிர்பார்க்கறீங்க? இல்ல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அறிந்தது உண்டு. மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். புதிய அரசு அமைய இருக்கிறது. புதிய முதல்வராக இருக்கிறார். அவரிடமும் நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் தமிழகம் முழுவதும் இருந்திருக்கின்ற வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு அரசு தரப்பட வேண்டும். குறிப்பாக கார்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகங்கள், அண்டை மாநிலத்தினுடைய கார்பரேட் கம்பெனிகளுடைய அத்துமீறலை எதிர்த்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு இந்த மாநில மாநாட்டிலே சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். புதிய அமைய இருக்கிற அரசு அந்த கோரிக்கையை ஏற்று சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு திரும்ப நீங்க வலியுறுத்தீங்களா? கட்டாயமாக மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 4 அடுக்கு ஜிஎஸ்டி வரியை 2 கட்டங்களாக குறைத்தார்கள். அதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக பேரமைப்பு நிர்வாகிகள் முழுமையாக பங்கேற்று பாராட்டுதலை நன்றி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று வரக்கூடிய காலத்திலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஒருமுனை வரியாக்கப்பட வேண்டும். வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் சட்ட விதிகள் எளிமைப்படுத்திட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். 7 ஆண்டு 8 ஆண்டுக்கு முன்புள்ள கணக்குகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோட்டீஸ் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். 3 ஆண்டுகள் மட்டுமே வியாபாரிகள் கணக்குகளை பராமரித்து வைக்கக்கூடிய சூழலை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். இப்ப ஆன்லைன் பிசினஸ் மளிகை பொருட்கள்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க உங்களோட இது எப்படி? இல்ல, ஆன்லைன் வர்த்தகம் என்பது எங்களை பொறுத்தவரையில விழிப்புணர்வு என்ற தலைப்பை வைத்திருக்கிறோம். நம் சாமானிய வியாபாரிகளும் அதுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை ஊடகம் மூலமாகவும் பல்வேறு பத்திரிகை செய்தி மூலமாக வெளிப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். கார்பரேட் கம்பெனிகள் என்பது அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை மத்திய அரசு தடை செய்யப்பட வேண்டும், கட்டுப்பாடு விதிகளை அமல்படுத்திட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துறோம். நம்ம ஆட்களையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் இருந்த இடத்திலே இருந்து வியாபாரம் செய்வதை விட்டுவிட்டு சுழற்சிக்கு ஏற்ப தன்னையும் உருவாக்கி கொண்டு மாற்றங்கள் வேண்டும் என்பதை நாம் உருவாக்கி இருக்கோம்.